அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறேங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன், டைரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வளவலனே பேசின்னு இருக்கிறடா நீ அப்படின்னு நினைக்கிற உள்ளங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மாற்றாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, மார்க்கெட்டு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. சரி, எல்லாரும் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்பை விட்டு லார்ஜ் கேப்புக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவலாக உங்களுடைய பொசிஷனை பில்டு பண்ணுறதுக்கு இது நல்ல தருணம் தான். 1 2 1 2ன்னு வாங்கிட்டே போகலாம். அதுதான் நான் நினைக்கிற உண்மை. அதுதான் என்கிட்ட காசு இருந்தால் நான் அதை தான் பண்ணுவேன். சரிங்களா? சரி, எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பர்சனல் வியூ பிரகாரம் பேங்கிங் செக்டரில் நான் நல்ல பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா பேங்க்கு, சவுத் இண்டியன் பேங்க்கு, அதுக்கப்புறம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு. சரிங்களா? இந்த பேங்க்ஸு ப்ளஸ் RBL அண்ட் பந்தன் பேங்க்கு. சரிங்களா? இந்த நான் சொன்ன 5 பேங்க் இருக்குது பார்த்தீங்களா? RBL, பந்தன் பேங்க்கு, IDFC, அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்மால் டு மிட் கேப் பேங்க்ஸு. ஸோ பெருசெல்லாம் பொசிஷன் எடுக்க மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் 10,000 15,000 அந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன அந்த லார்ஜ் கேப் பங்குகள் இருக்குது பார்த்தீங்களா? HDFC பேங்க்கு, கோட்டக்கு, ஆக்சிஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்கு. இதிலலாம் நான் ஒரு 50,000 அந்த வரைக்கும், அதாவது அதுதான் என்னுடைய மேக்ஸிமம் கேப்பு. அதாவது நான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 5 லட்சம் வரைக்கும் நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரேஞ்சாக ஒரு சாம்பிளாக நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கண்டிப்பாக நான் கண்ணு வச்சு ஒவ்வொரு ஸ்டாக்காக நான் வாங்க ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? எனக்கு தெரியும் வேல்யூவேஷன் பிரகாரம் லார்ஜ் கேப் பேங்க்ஸ் லைக் கோட்டக்கு, HDFCலாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதனால தான் நான் கிராஜுவலாக பில்டு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். 1 2 1 2ன்னு வாங்கிட்டு போங்க. ப்ரைஸ் கரெக்ஷனும் ஏற்பட்டால் லக்கு, அதே சமயம் டைம் கரெக்ஷனும் ஏற்பட்டால் லக்கு. எனக்கு தெரிஞ்சு HDFC பேங்க்லாம் டைம் கரெக்ஷன் ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். மிஞ்சி போனால் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனை சடன் ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், அல்லது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இதே ரேஞ்சிலே கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதுதான் நான் நினைக்கிற இன்ஸ்டிங்க்ட்டு. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வாங்க தொடங்கினா ஒரு 2-3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் பேங்க் செக்டர் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ரைவேட் செக்டர் மட்டும் இல்லாமல் நான் FMCGலையும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் பார்ப்பேன். கன்சியூமர் டியூரபிளில் கூட ஸ்டாக்ஸ்லாம் நான் லிஸ்ட் வச்சுருக்கிறேன். சரி, இந்த வீடியோ பதிவில் இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணதோட நிறுத்திக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அமெரிக்காவில் ட்ரம்ப் பல பாலிசி டெசிஷன்ஸை மாற்றி எடுக்கிறாரு. ரீசெண்டாக அந்த ஸ்டீலு, அலுமினியம்க்கெல்லாம் டேரிஃப் போட்டதுனால அது இன்டைரக்டாக இந்தியன் ஸ்டீல் அந்த அலுமினியம் கம்பெனிஸை இம்பேக்ட் பண்ணும். யாரெல்லாம் இந்தியன் கம்பெனிஸு, டாடா ஸ்டீலு, வேதாந்தா, இந்த மாதிரி கம்பெனிஸ்களுக்கெல்லாம் இது இம்பேக்ட் இருக்கும். நம்ம என்ன தான் யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணலைனாலும் நமக்கு இந்த சைனா டம்பிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அது மிகப்பெரிய தலைவலி கிடையாது, மக்களுக்கு நல்லது தான். சைனா ஸ்டீலெல்லாம் டம்ப் பண்ணாங்கன்னா சீப்பான ப்ரைஸில் மக்களுக்கு ஸ்டீல் கிடைக்கும். அதே இது இந்தியன் கம்பெனியோடைய ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட் அதிகமாக வராது. புரியுதுங்களா? ஸோ இன்டைரக்ட்லி அதுதான் உண்மை அப்படிங்கிறதான் என்னுடைய பர்சனல் புரிதல். சரி, வேறு என்ன பேசலாம்? சரி, தொடர்ந்து பேசுகிறேன். பேங்கிங் செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் என் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறேன், அதை கிராஜுவலாக பில்டு பண்ணுவேன் அப்படிங்கிற லிஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டேன். இன்னொரு போனஸ் டிப்பும் கடைசியில் சொல்கிறேன், அதையும் கேட்டு போயிருங்க. உங்களுக்கு சில உண்மைகளை நான் நினைக்கிற விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாயிண்ட் என்னென்னா, FIs ஏகப்பட்ட காசை நம்ம மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. மார்க்கெட் ஆக்சுவலாக 23,500 இருக்கக்கூடாது. சரிங்களா? 16,000 15,000 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கணும். அதை விட கீழே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா FIs இஷ்டத்துக்கு காசை
வந்து அள்ளி குமிச்சு வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, மலைமலையாக வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து. இப்போது இந்தியன் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் நம்மளாம் தான் வந்து நம்ம கண்ட்ரியோடைய ஸ்டாக் மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாங்க. இருந்தாலும் வந்து நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மால் கேப்லையும் மிட் கேப்லையும் சிப் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. அதனால் நம்ம மார்க்கெட்லாம் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸும் பயந்து சிப்பை வந்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நம்மளே வந்து சிப்பை தொடரணுமா வேணாமாங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்களே வந்து இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ஃபியரை வந்து எக்ஸ்ட்ராவாக உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்லேருந்து காசை வெளியில் எடுக்க வைக்கிறாங்க. அதில் வந்து உண்மை வந்து அதிகமாக இருக்குது. காரணம் வந்து என்னென்னா, ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து இவங்க வந்து பேசுகிறதுனால, தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறதுனால ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸும் பயந்துட்டு காசை வந்து வெளியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய பிளேயர் பெருசாக ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பிளான் பண்ணி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஆமாம் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அது உண்மை தான். அதனால் வந்து அது உடைய தான் போகுது. சரி, ஆனாலும் இதில் இந்த மாதிரி சொல்கிறதுல, இந்த ஸ்பெக்குலேஷன் நியூஸுக்குள்ளே யாருக்கோ ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு புரிதலும் எனக்கு இருக்குது. சரி, இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ்லாம் சிப்பை நிறுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸாக வந்து எஃப்ஐஎஸும் வாங்கலை, நம்மளும் சிப்பை நிறுத்துகிறோம், அல்லது லாபம் நிறையா இருக்குன்னு வெளியில் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தா மார்க்கெட் வந்து பயங்கரமாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் நம்ம தான் வந்து தூக்கி பிடிச்சிட்ருக்கோம். இபிஎஃப்ஓ, எல்ஐசி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து போடுறதை நிறுத்திட்டாங்க அல்லது கேஷுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அது ஷார்ப் கரெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்து வருமா வரலையான்னு தெரில. பட் இப்படி ஒரு தாட் எனக்கு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணுறேன். பட் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, டைம் கரெக்ஷன் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 8% கீழே போயிட்டு டைம் கரெக்ஷனில் ரொம்ப நாள் இருக்கும், ஒரு 2-3 குவார்ட்டராது இருக்கும். அதுக்கப்புறம் 2026 மேபி வந்து ரெக்கவரி பார்க்கலாம், அல்லது 2025 நிறையா மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ், நம்மளுடைய ஜிடிபிலாம் வந்து நல்லா வந்து க்ரோ ஆகுது, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது, யூஎஸ் வந்து பாலிசியெல்லாம் வந்து நல்லா ஃபேவரபுளாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மேக்ரோ எக்கானமிக் இண்டிகேட்டர் வந்து மாறும் பொழுது, வாரெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் பொழுது, நல்ல குளோபல் குளோபலைசேஷன் இம்ப்ரூவ் ஆகி சிச்சுவேஷன்லாம் வந்து பாசிட்டிவாக மாறும் பொழுது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே ஏறும். ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த உடையிற ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஜேர்னியில் நம்ம கண்டிப்பாக கிராஜுவலாக பொசிஷனை பில்டு பண்ணணுங்க. இது சூப்பரான வருஷம் 2025 நம்மளுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணுறதுக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க வெளியில் அப்படின்னா, 1-2 வாங்கிட்டே போங்க. போக 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 உங்கள் கன்விக்ஷன் இம்ப்ரூவ் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்தில் நல்ல போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணிக்கோங்க. உலகம் வந்து கண்டிப்பாக வந்து டீக்ளோபலைசேஷன்லேருந்து குளோபலைசேஷனுக்கு மறுபடியும் போகும், அமைதியாக வந்து மாறும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அப்படி தான் நடக்கும். என்றைக்குமே வந்து எக்கனாமிக் சைக்கிளில் புல்லு பியரு புல்லு, அதே மாதிரி தான் வந்து உலக நாடுகளே வந்து இவ்வளோ நாள் வந்து பீஸ் இல்லாமல் ஏகப்பட்ட கேயாஸ் குழப்பம் இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து ஒரு பீஸ் சிச்சுவேஷனை நோக்கி போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் ஜோன் வந்து இனிமேல் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். ஸோ 2025 ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு நல்ல குவாலிட்டியான பங்குகளை வாங்குறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. லார்ஜ் கேப் பங்குகள்லாம் உங்களுக்கு இந்த வேல்யூவேஷனில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? ஒரு சூப்பரான பிஸ்னஸை ரன் பண்ணுற நல்ல கம்பெனிகள் வேல்யூ ஜோனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? கரெக்டாக நம்ம வாங்கிட்டே போக வேண்டியதான், அவ்வளோதான். வெரி சிம்பிள் அப்ரோச். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தியன் எக்கானமியில் 20 வருஷத்துக்கு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹாயாக நல்லா ஜாலியாக ரிட்டையர் ஆவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் பாட்டுக்கு போய் உள்ளே இறக்கி பல்காக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பர்சனல் ரிஸ்க் ப்ரொஃபைலை இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு இப்படி தோணுது, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? என்னப்பா போனஸ் டிப்பு சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாங்க, மறந்துட்டேன். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். சரிங்களா? போனஸ் டிப்பு ஒன்றும் இல்லைங்க. நான் சொன்ன ப்ரைவேட் பேங்க்கு லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மானிட்டர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்கும் வேணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸும் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏன் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கை வந்து இந்த லிஸ்ட்டில் சொல்லலை
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவரா இருந்தால் ஐசிஐசிஐ பேங்க்கு புக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, புரியுதுங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா சடனாக வந்து ப்ரைஸ் ஏறி இருக்குது. அது வந்து அந்த ஏற்றங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக அது நான் பர்ஃபார்மிங் பேங்காக இருந்துச்சு. அந்த ஸ்கேமில் அவங்க மாட்டினாங்கல்ல, அதனால் இப்போ வந்து நல்ல ரிவைவல் வந்து பண்ணிட்டாங்க அந்த பேங்க்கில். ஆனாலும் வந்து வேல்யூவேஷன் பிரகாரம் புக் வேல்யூ 3க்கு மேலே இருக்குது, சரிங்களா? சரி, ஒரு 2.5 அந்த மாதிரி வந்தால் வந்து நான் கண்டிப்பாக ஐசிஐசிஐ பேங்க்கை வந்து சொல்லுவேன், சரிங்களா? அதனால தான் ஐசிஐசிஐ பேங்க்கை விட்டுட்டேன். மற்றபடி நீங்கள் இந்த தலைவலியெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால், இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்பை நம்ம பொசிஷனில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல தருணம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்பில் நான் சொன்ன எல்லா பேங்க்ஸுமே இருக்கும், ப்ளஸ் இந்த ஐசிஐசிஐ பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து 1 2 இந்த சிட்டி யூனியன் பேங்க்கு, இந்த பேங்க்லாம் கூட உள்ளுக்குள்ளே வரும், சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்பை போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5 அவ்வளோதான் போக போகுது. உங்களுக்கு தலைவலியில் நீங்கள் மானிட்டர் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. பேங்க்கில் வந்து இப்போ ஆர்பிஎல் பேங்க்கோ இல்லை பந்தன் பேங்க்கோ இன்னும் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வெளியில் போயிடும். அதுக்கு பதிலாக வந்து புது பேங்க்கு உள்ளே வந்துடும். உங்களுக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. இருக்கிற செக்டர்லேயே பேங்கிங் செக்டர் தான் சேஃபஸ்ட்டு செக்டர். அதுவும் வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து சேஃபு ப்ளஸ் வந்து க்ரோத்து. ஏங்க பேங்கிங் லைசன்ஸ்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க. ஆர்பிஐ கவர்மெண்ட்டு பேங்கிங் சிஸ்டம்லாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா வந்து இந்தியாவே கொலாப்ஸ் ஆயிருங்க. நல்ல கோரான நல்ல சிஸ்டம், சரிங்களா? நல்ல, அதாவது என்னென்னா திவாலாகணும், மற்ற கம்பெனினா பயப்படணும், சரிங்களா? பேங்கிங் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திவாலாகுது. இப்போ பாருங்கள், எஸ் பேங்க் வந்து திவால் ஆச்சு, உண்மைதான். ஆனாலும் வந்து அதை ஏதோ ஒரு மெர்ஜ் பண்ணி எஸ் பேங்க்குன்னு ஒரு ஷேர் இன்னமும் இருக்குதானே, புரியுதுங்களா? இல்லாமலாம் போகிறதுக்கு மற்ற செக்டரில் உள்ள கம்பெனிகளுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ ரொம்ப ரேராக தான் அந்த இன்சிடென்ட் நடக்கும். ஏன்னா வந்து ஆர்பிஐ வந்து மெஷர் வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த எஸ் பேங்க் மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, பேங்கிங் செக்டரு எனக்கு வந்து சேஃபான செக்டரு. அதுவும் ப்ரைவேட் பேங்க்கில் சேஃபு ப்ளஸ் க்ரோத் வருது. அதுவும் வந்து இந்த டைம் வந்து நல்லா கன்சல்டேட் ஆகி நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். கீழே போகலாமா, மார்க்கெட் வந்து என்ன வேணாலும் நினச்சி என்ன வேணாலும் பண்ணட்டும், எனக்கு வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. என்கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணலைங்க, புரியுதுங்களா? நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? நான் வாங்கி வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா இல்லை. என்கிட்ட ஆல்ரெடி நான் போர்ட்ஃபோலியோலாம் எப்போயோ பில்டு பண்ணுது. இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அது எவ்வளோ வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. பட்டு இன்றைக்கி என்கிட்ட காசு இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நான் வந்து பொசிஷன் வந்து நல்லாவே எடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து கிராஜுவலாக பில்டு பண்ணுங்கள். 1 2 1 2 அந்த மாதிரி வந்து வாங்குறது தான் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? எனக்கு வந்து இதில் பர்சனலாக கன்விக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் பாசிட்டிவாக பேசுகிறேன். ஆனால் நான் பேசுனதுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ப்ராபபிலிட்டி பிரகாரம் ஒரு டவுன் த லைன் ஒரு 6 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற டெசிஷன் வந்து உங்களுக்கு நல்ல டெசிஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் புரிதல்.